வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரியல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்துட்ருக்கோம். செப்டம்பர் மாதம் 2024. அந்த வகையில் இப்போ தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முக்கியமாக சொல்லணும்னா வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதனா மாற்றம் ஏற்பட்டிருந்தால், டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தால் கண்டிப்பாக அமையும். விலகி போனவர்கள் கண்டிப்பாக மீண்டு உங்களிடம் வருவார்கள். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், நிஷ்பலத்தோடு இருக்கிறார். அதனால் கடன் கேட்டால் உடனே கடன் கிடைக்கும். ஆனால் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கினாலும் நீங்கள் திருப்பி தருவீர்கள். ஆனால் கடன் வாங்குவதை தயவு செஞ்சு தவிர்த்துக்குங்க. தனியார் பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலைகள் உண்டு. அனுகூலமான காலம் இது. தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கும். அதனால் வேலை பளு காரணமாக வேலை மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. செப்டம்பர் 17 வரைக்கும் சூரியன் உங்கள் பாகிஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறமா அவர் 10ஆம் இடத்துக்கு மாறுகிறார். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸில் சில இஷ்யூஸ் இருக்கலாம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதனால தான் அந்த 4ஆம் இடத்த ராகுனால் உங்களுக்கு சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. சிறு தொந்தரவுகள், உடல் தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவீர்கள். செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் சனியும் சூரியனும் சமசப்தம பார்வையாக இருப்பார்கள். அதனால் மறைமுகமாக இருந்த எதிரிகள் உங்களோடவே பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான எதிரிகளை உங்களால் வெல்ல முடியும். வெற்றி செய்திகள் கண்டிப்பாக உண்டு. நெடுநாளைக்கும் நீங்கள் இத்தனை நாளாக ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்கு, எந்த மாற்றமும் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மாற்றம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய செய்திகள் உண்டு. உங்களுடைய உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு மாற்றம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை துரத்தும் தோல்விகளிலிருந்து வெற்றி கண்டிப்பாக உண்டு. நல்ல முடிவுகளும் அதிரடியான தொடக்கமும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தனுசு ராசினியர்களுக்கு உண்டு. ஏதாவது மாற்றம் ஏற்படாதோ அப்படின்னு ஏங்கி இருந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வேலைக்காக வெளிநாடு, வெளி மாநிலம் இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த நாட்டுக்கு, தாய் நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே சிறு பிரச்சனைகள் உண்டு. அது மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கணும். கணவன் மனைவி இடையே சிறு பிரச்சனைகளும் மனஸ்தாபமும் ஏற்பட உண்டு. நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மறுமணத்துக்காக ஏங்கியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மறுமணம் அமையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு ஏற்கனவே உண்டு. நான் முக்கியமாக சொன்னது போல் விலகி சென்றவர்கள், உங்களை விட்டு சென்றவர்கள் உங்களை மறுபடியும் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள், அண்டை அயலார் நெய்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே சொன்னேன், கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களுடைய உறவாக இருந்தாலும் சரி, இல்லை அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார், அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுருக்கமாக சொல்லணுன்னா தனுசு ராசிக்கு இது வரைக்கும் நீங்கள் இருந்ததில் விட இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல தொடக்கம். அடுத்த 3 மாதங்கள் கொஞ்சம் படிப்படியாக இது பண்ணி நீங்கள் இந்த வருடத்தினுடைய கடைசியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளும் அனுகூலமும் காத்து கிடக்கு. அதுக்கான முதல் படி தான் இந்த செப்டம்பர் மாதம் 2024. முதல் சந்தோஷமான விஷயமும் உங்களுடைய செயல்களுக்கான முயற்சிக்கான வெற்றியும் இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க. செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும்.
நான் மேற்கொண்டு சொன்னது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். உங்களுடைய இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயங்கள் முழுவதும் நடக்குதா அப்படின்றத நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை astrosciencerealm@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நான் பார்த்து சொல்வேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செப்டம்பர் 18 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 18க்கு அப்புறமா முக்கிய முடிவுகளும் முயற்சிகளை வெற்றிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு அனுகூலமான நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வெள்ளை நிறம், வெள்ளை நிறத்து பொருட்கள், பால் போன்ற விஷயங்கள்லாம் நல்லா சேர்த்துக்குங்க. உடற்பயிற்சி போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அனுகூலமான எண்கள் 7 மற்றும் 10. அது மட்டும் இல்லாமல் முடிவுகளை நீங்கள் செப்டம்பர் 18க்கு மேலே எடுங்க. நன்றி, வணக்கம்.